வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் இந்த ஜூலை மந்த்துக்கான ஒரு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் நம்ம கூடவே அந்த பணத்தை எப்படி சேமிக்கலான்றதுக்கான பிளானும் சில டிப்ஸும், அதாவது நம்ம எப்படி இந்த பணத்தை மிச்சப்படுத்தலாம், என்னென்ன விஷயங்களில் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஸோ இது மூலிமா உங்களால் அதிக பணத்தை நிச்சயமாக சேமிக்க முடியும். ஸோ இந்த பிளான் அண்ட் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ். மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதம் முதல்லையும் நம்ம ஒரு சேவிங் சேலஞ்ச் போடுறோம். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளோட வருமானம் வேறுபடும். ஸோ நம்ம வருமானத்துக்குள்ளே எப்படி சேமிக்கலாம், எவ்வளோ சேமிக்கலான்றதை பொறுத்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற சேவிங் பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். லாங் டைமுக்கும் நம்மளால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதுக்கான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தனியாகவே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது இல்லாமல் நிறைய கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சேவிங் சிட் ஸ்கீம்ஸு அண்டு அதுக்கான பிளான்ஸ், இந்த மாதிரி வீடியோஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா சேவிங் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் அதுக்கான கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஜூலை மாதத்துக்கான பிளான் பார்க்க போகிறோம். இந்த 2024 அதுக்குள்ளே 6 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 7வது மாதம் தொடங்கிருச்சு. ஸோ இந்த மாதத்துக்கான சேவிங் பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான சில டிப்ஸும் கூடவே நம்ம பார்க்க போகிறோம். அண்டு ஜூலை மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எந்த ஒரு மந்த்தாக இருந்தாலும் சரி, நான் எல்லா பிளான்லேயும் சொல்லியிருக்கிறது, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சேவிங் சேலஞ்ச் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் நமக்கான டார்கெட், நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு எவ்வளோ பணம் சேமிக்கணும், எதுக்காக சேமிக்கிறோம், இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பணத்தை வந்து நம்ம ஈஸியாக சேவ் பண்ணலாம். அண்ட் உங்களோட வருமானம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை நம்மளை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வருமானத்தில் நம்ம எல்லா செலவுகள் போக மீதி தான் சேமிக்கணும் அப்படின்னு இல்லை. நம்மளோட இன்கமில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சேவிங்ஸை வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் செலவுகளை குறைச்சோம் அப்படின்னா இன்னுமே அதிகமான பணத்தையும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஜூலை மந்த்க்கான டார்கெட்டாக நான் இதில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ். அதாவது இந்த மாதம் நம்ம ஒரு 5000 சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 5000 சேமிக்கிறது ஒன்று நீங்கள் கோல்டு ஏதாவது வாங்கலாம், இல்லை சில்வர் வெள்ளி பொருட்கள் ஏதாவது வேணும்னாலும் வாங்கலாம், இல்லை சேவிங் ஸ்கீம்ஸ் ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதுலேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக சேவ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோன்னா இதை நம்ம ஒரு மந்த் ட்ரை பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இதையே கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸடாக நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது ஃபிக்ஸட் அமௌண்ட் போடுற சேவிங் ஸ்கீமில் போடுறப்ப ஃப்யூச்சருக்கு அது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு மந்த் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறன்றவங்க இதை வந்து ஒரு ட்ரையல் மெத்தடாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த 5000 நம்ம சேவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதாவது டெய்லியும் நம்ம எடுத்து வைக்க போகிறோம், வாரம் எடுத்து வைக்க போகிறோம், அண்ட் மாத சம்பளத்துலேயும் நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக நம்ம ஒரே டைமில் மொத்த அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்காது. அண்ட் அட் த சேம் டைம் நம்மளால் டார்கெட் அமௌண்ட்டையும் ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு சேவிங் பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3 விதமாக சேவ் பண்ண போகிறோம். அதில் இப்போ மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல உங்களோட வருமானம் இருக்கும் இல்லையா, உங்களோட இன்கம், அதாவது உங்களோட ஃபேமிலியில் ஒருத்தரோட இன்கமோ இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 2 பேர் இருக்கீங்க, 2 பேரும் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட இன்கமில் இந்த 2000 முதல்ல எடுத்து வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்கமில் நீங்கள் ஃபிக்ஸடாக எடுத்து வச்சுருங்க. அண்ட் மீதி இருக்கிற எக்ஸ்பென்சஸில் உங்களோட செலவுகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான மந்த்லி பட்ஜெட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா, வார செலவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 500 நீங்கள் சேவ் பண்ணணும். 4 வாரம் சேவ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2000 நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். வாரத்தில் 500 நம்ம சேவ் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்க ஒரு வாரத்துக்கு ஆகுற செலவு இப்போ வாரம் நம்ம காய்கறிகள் வாங்கி வைப்போம் இல்லையா? வாரத்துல 1 நாளோ, 2 நாளோ நம்ம வந்து மொத்தமா போய் காய்கறி வாங்கணும் அப்டின்னா, நமக்கு அதுல கொஞ்சம் பணத்த மிச்சப்படுத்த முடியும். டெய்லி வாங்குறத விட. ஸோ அது மாதிரி நீங்க வீக்லி உங்களோட மெனு மீல் என்ன அப்டிங்கிறத பிளான் பண்ணிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரியான காய்கறிகள மட்டும் நம்ம வாங்குறப்ப, தேவையில்லாம காய்கறிகளும் வீணாகாது, நம்ம பணமும் வீணாகாம இருக்கும். ஸோ அதுல வந்து உங்களால மிச்சப்படுத்த முடியும். ஒரு ரூ. 100 ரூ. 200 நீங்க ஒரு வாரத்துக்கு வாங்குறப்ப. அதே மாதிரி வீக்லி இப்போ ஒரு நான்வெஜ் நீங்க வாங்குறீங்க வீட்டுக்கு சமைக்கின்றப்ப, அதில வந்து நம்ம ஒரு ரூ. 100 ரூ. 200 அந்த மாதிரி மிச்சப்படுத்த முடியும். ஸோ இவ மட்டன் எக்ஸ்பென்சிவா இருக்குன்றப்ப நம்ம அதுக்கு பதில் ஃபிஷ்ஷுக்கு போனோம் அப்டின்னா, ஃபிஷ்ல வந்து நம்ம விலை பேசி வாங்க முடியும். கொஞ்சம் குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம காய்கறிகள் வாங்கும்போதோ, இல்ல நான்வெஜ் வாங்குறப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அதில கொஞ்சம் பணத்த வந்து நம்மளால மிச்சப்படுத்த முடியும். ஸோ வாரம் ஒரு ரூ. 500 நீங்க வந்து அந்த மாதிரி வீக்லி எக்ஸ்பென்சஸ்ல மிச்சப்படுத்துறீங்கன்னா, 4 வாரம் நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணோம்னா, 4 வாரத்தில நம்மளால ரூ. 2000 வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இதுலயே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, மந்த்லி இன்கம்ல ஒரு ஃபர்ஸ்ட்டு சேவிங்ஸா 2000ம் வீக்லி இந்த மாதிரி ஆகுற எக்ஸ்பென்சஸ்ல ஒரு வாரம் ரூ. 500ன்னு அதில ஒரு ரூ. 2000வும் நம்ம சேமிக்க முடியும். ஸோ ரூ. 4000 நம்மளால ஈஸியா சேமிக்க முடியுது. மீதி இருக்கிற ரூ. 1000 வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட டெய்லி சேவிங்ஸா இருக்கணும். டெய்லி சேவிங்ஸ் அப்டிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 35 எடுத்து வச்சீங்கன்னா போதும். ஸோ 30 நாள் நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா, அந்த சேவிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1050 வரும். ஏன்னா, இதில ஒரே நாள்ல ரொம்ப அதிகமா நம்ம சேவ் பண்ற மாரி இருக்கிறப்ப கஷ்டமா இருக்கும். லாங் டைம்க்கு பண்ண முடியாது. ஸோ, நம்ம இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டோம்னா, ஈஸியா எடுத்து வைக்கலாம். ரூ. 35 அப்படிங்கிறது நீங்க டெய்லி ஆகுற செலவுகள் எடுத்து வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடைக்கு நார்மலா போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறப்ப, அதில கிடைக்கிற சேஞ்ச் எடுத்து வைக்கலாம். இல்ல ஃபேமிலியில இப்போ நீங்க ஒரு 4 பேர் இருக்கீங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பசங்க இருக்கீங்கன்னா, டெய்லி ஆளுக்கு ஒரு ரூ. 10 நீங்க எடுத்து தனியா சேவ் பண்ணீங்க. ஒரு பாக்ஸ்ல அப்படின்னா கூட, அது ஒரு நாளைக்கு ரூ. 40 ஆகும். ஸோ, அந்த மாதிரி நம்ம டெய்லி ஹேபிட்டா கொண்டு வரப்ப இந்த அமௌண்ட்ட ஈஸியா சேவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டெய்லி சேவிங்ஸா நீங்க மினிமம் ஒரு நாளைக்கு ரூ. 35 எடுத்து வச்சாலே நம்மளால இந்த அமௌண்ட்ட எடுத்து வைக்க முடியும். ஸோ மொத்தமா சேர்த்தோம் அப்டின்னா, நம்மளால ரூ. 5050 வந்து சேமிக்க முடியுது. ஸோ நம்மளோட டார்கெட்டான ரூ. 5000 நம்மளால ரீச் பண்ண முடியும். அண்ட் இந்த அமௌண்ட்ட வந்து நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ஒரு கோல்ட் காயின் வாங்குறதோ, இல்ல ஒரு சில்வர் ஏதாவது வாங்குறதுக்கோ, இல்ல சேவிங் ஸ்கீம்ஸ் இதையே நீங்க கன்டின்யூ பண்றீங்க ரெகுலரா அப்படிங்கிறப்ப, ஃபிக்ஸட் அமௌண்ட் சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா, நீங்க ஆர்டில போட்டு வரலாம். இல்ல ஃபிக்ஸடான அமௌண்ட் இல்லன்னா கூட நமக்கு லாங் டெர்ம்க்கான சேவிங்ஸா பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பெண் குழந்தைகளுக்கான சுகன்யா சம்ரிதி யோஜனா இந்த மாதிரி நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. நீங்க அதுலயும் வந்து போடலாம். அதுல ஃபிக்ஸடா போடணும்னு இல்ல. ஸோ ஒவ்வொரு மாசம் உங்களால எவ்வளோ முடியுதோ அந்த அமௌண்ட்ட வந்து நீங்க சேவ் பண்ணிட்டே வரலாம். இது வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சேவிங்ஸ் வந்து நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. வருமானத்த தாண்டி நம்ம கிடைக்கிற வருமானத்தில அதிகமான பணத்தையும் நம்மளால மிச்சப்படுத்த முடியும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு மாசமும் உங்களால ₹5000 சேவ் பண்ண முடியும். அண்ட் மந்த்லி நான் சில வந்து டிப்ஸ் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? மந்த்லி உங்களால அதிகமா எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட லாஸ்ட் மந்த்க்கான எக்ஸ்பென்சஸ எழுதுங்க. இப்போ இந்த ஜூலை மந்த்லியா ஜூன் மந்த்க்கான எக்ஸ்பென்சஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா, அத செக் பண்ணி பாருங்க. அதில நம்ம என்னென்னலாம் செலவுகள் எக்ஸ்ட்ராவா பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த செலவுகள இந்த மாசம் குறைச்சோம்னா, சேவிங்ஸ் அதிகப்படுத்த முடியும். இதுவரைக்கும் நீங்க அந்த மாதிரி எழுதி பழக்கம் இல்ல அப்படிங்கிறவங்க, இனிமே எழுத ட்ரை பண்ணுங்க. நீங்க டெய்லி ஆகுற செலவுகள் ஒவ்வொன்னுத்தையும் ஒரு நோட்ல எழுதிட்டே வாங்க. ஒரு ரூ. 10 ரூ. 20 செலவு பண்ணா கூட, எதுக்காக செலவு பண்றீங்க அப்படின்னு அந்த டேட் போட்டு அந்த செலவ எழுதிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமா செலவு எவ்வளோ ஆகுது? அதில தேவையில்லாம எவ்வளோ செலவு பண்றோன்றது நமக்கு தெரியும். இது இல்லாம ஓவராலா நம்ம வந்து செலவ குறைக்கிறதுக்கு பண்ண வேண்டிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈபி பில்ல வந்து குறைக்க ட்ரை பண்ணலாம். பிகாஸ் கரண்ட் பில் வந்து ரேட் அதிகமாயிட்டிருக்கு. கொஞ்சம் யூனிட் அந்த லெவல் கிராஸ் பண்ணாலுமே அதிகமான சார்ஜ் வந்து ஆகுது. ஸோ அத நம்ம குறைக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏப்ரல், மே, ஜூன்லலாம் வந்து பீக் சம்மர் இருந்தது. ஸோ ஏசி நெறைய ஓடிட்டு இருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம குழந்தைங்கலாம் வீட்ல இருந்திருப்பாங்க. ஸோ டிவி, ஃபேனு, லைட், ஏசி எல்லாம் நெறைய ஓடிட்டுருக்கும். கரண்ட் பில் அதிகமா இருக்கும். பட் இப்ப நம்ம வந்து அத ரெட்யூஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ ஈபி பில்ல நம்ம கொஞ்சம் பணத்த மிச்சப்படுத்த முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம கிராசரி நீங்க வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல்ல நீங்க போய் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா, விலையும் கம்மியா இருக்கும். அண்ட் இல்லன்னா சூப்பர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னாலும், அதுக்கான லிஸ்ட்ட கொண்டு போயிட்டு தேவையான பொருள மட்டும் நம்ம வாங்கிட்டு வரணும். பிகாஸ் நம்ம வாங்குற லிஸ்ட்ட தாண்டி இன்னும் நெறைய பொருட்கள் தேவையில்லாம நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். அப்படி இல்லாம லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு அதில இருக்கிறத மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, அதில கொஞ்சம் பணத்த மிச்சப்படுத்த முடியும். அதுவும் ஒன் டைமா நம்ம அப்பப்போ போய் வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பணம் வீணாகும். ஸோ மொத்தமா நீங்க ஒரு மாசத்துக்கு தேவையான கிராசரிய வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம வாங்க போறதுக்கு முன்னாடி வீட்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு, மீதி பொருள வாங்கிக்கலாம். நம்ம ரேண்டமா அப்படியே எழுதிட்டோம் அப்படின்னா, இருக்கிற பொருளும் வீணாகும். எக்ஸ்ட்ராவா பணம் குடுத்து திரும்பவும் அதே பொருள நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்ம நெறைய பணத்த வந்து மிச்சப்படுத்த முடியும்.
அடுத்தது நிறையா ஆன்லைன் ஷாப்பிங். இது நமக்கு வந்து நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. நமக்கு வந்து சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவை இருக்கோ இல்லையோ நம்ம வந்து வாங்கிடணும். ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து நம்ம கூடுமான வரைக்கும் குறைச்சிட்டோம் அப்படின்னாலே பணத்தை மிச்சப்படுத்த முடியும். அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்டை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். பட் எல்லா டைமும் முடியாது. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட நீங்கள் அதுக்கு பதில் நேராக போய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு ஆர்டருக்குமே குறைஞ்சது உங்களால் ரூ. 100 ரூ. 200 மிச்சப்படுத்த முடியும். பிகாஸ் சர்வீஸ் சார்ஜ் இது எல்லாமே வந்து அதிகமா இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க ஆர்டர் பண்ற ஃபுட்டு அதே ஹோட்டல்ல நீங்க போய் டைரக்ட்டா வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஒரு ரூ. 100 ரூ. 200 நம்மளால மிச்சப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க மாசத்துல ஒரு 4 நாள் அந்த மாதிரி வாங்குறீங்கனாலே உங்களால ஒரு 500 to 1000 ரூபீஸ் வரைக்கும் அதில சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்தது வந்து ஜிபேவோ, டெபிட் கார்டோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாம கேஷ் ஹேண்ட்லிங்கில நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா கார்டில் நம்ம குடுக்குறோம், ஜிபே பண்ணுறோன்றப்ப செலவு பண்ணுறதே தெரியாது. நம்ம பாட்டு பண்ணிருவோம். பட் கேஷாக குடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா, நம்ம ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிப்போம். அப்போ செலவுகளையும் மிச்சப்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இதில உங்களுக்கு எதெல்லாம் வந்து நீங்களும் செலவு பண்ணி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் திருத்தணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு நானேவும் எழுதியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸும் நிச்சயமா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன இந்த சேவிங் பிளான் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.